என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆசையா வச்சிருந்த உண்டியல டமால்னு போட்டு உடைச்சிட்டேங்க. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு என்னதான் கார்ல போறது பிடிக்கும், பஸ்ல போறது பிடிக்கும், ட்ரெயின்ல போறது பிடிக்கும்னு சொன்னாலும் நம்மளுக்குன்னு சொந்தமா இருக்க வண்டியில போறது ரொம்பவே சந்தோஷம் இல்ல. அப்படிதாங்க இன்னைக்கு எங்க நாத்தனார் வந்து நாங்க ஆசையா ஒரு வண்டி வாங்கணும், அதுக்கு ரொம்பவே காசு கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போதுதான் நான் என்கிட்ட இருந்த உண்டியல எடுத்து கொடுத்தேன். அதுக்காக உண்டியல் சில்லற காசையா கொடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க அதுல கொஞ்சம் நான் அதிகமாவே சேர்த்து வச்சிருந்தேன், அதை தான் அவங்க கிட்ட கொடுத்தேன். நான் மட்டும் இல்லைங்க, எங்க மாமியார் கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எல்லார்கிட்டயும் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டாவே கொடுத்துட்டோம். அதுல அவங்க காரும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமா செகண்ட் ஹேண்ட் காரா இருந்தாலே அவங்களுக்கு திருப்தியான ஒரு வண்டியை தாங்க நாங்க எடுத்துட்டு வந்தோம். அதை எடுத்துட்டு வந்து நீங்க தான் பூஜை போடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே நாங்க சிறப்பா பண்ணி கொடுத்துட்டோம். நல்லபடியா வண்டி ஓட்டினா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும்னு சொல்லியே கொடுத்துருக்கோம். அப்புறம் என்ன, இந்த சந்தோஷத்தெல்லாம் முன்னிட்டு நம்ம ஏதாவது பண்ணணும் போதா நம்ம வழக்கமா பொருள் கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த பொருள் வாங்க நாங்க போயிருந்தோம். எல்லா பொருளையும் வாங்கிட்டு பேக்லாம் பண்ணி வச்சுட்டேங்க. எதுக்கு தெரியும், உங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக என்னதான் நம்ம ஒரு சந்தோஷமா ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கினாலும் அதுக்கு நிகரா ஏதாவது ஒரு சின்ன உதவியை நம்ம செஞ்சு பாருங்களா, கண்டிப்பா அது ரெட்டி படங்கா நம்மளுக்கு திரும்ப வரும்ன்றது நான் ரொம்பவே நம்புறேன். நீங்களும் நம்புறதா இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க.